வருஷம் புதுசு, நாம புதுசா? புதுசுதானா? இல்ல, ட்ரைனிங் அட்டன் பண்ண 40 பேர் தான் சொல்றீங்க, மத்தவங்க ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. வருஷம் புதுசா தியாகராஜனா பாரு. ரைட், சிம்பிள். வருபவர்களே, அதாவது 10 வாரம் அப்படிங்கிறது 10 முழு நாட்கள், அதாவது 10 நாளை ரொம்ப தியாகம் பண்ண மார்க்கெட்டர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க. தியாகம் பண்ண தயாரா இருக்கக்கூடியவங்க பின் வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் அனைவரையும் நிறுவனத்தின் சார்பாக வரவேற்க. தேர்ட் டோர் அப்படின்னு ஒரு புத்தகம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாய்ப்பு ஒரு முறைதான் வாசல் வரும், வாசல் கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஒன்லி ஒன்ஸ் தான் உங்க டோரை நாக் பண்ணுன்றாங்க. ஒருவேளை நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? கொஞ்சம் லேட்டாவா, ரொம்ப லேட்டாவா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் லேட்டாவா, ரொம்ப லேட்டாவா? சார், முதல் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நீங்க கதவுக்கு பக்கத்திலே நின்னீங்கன்னா அந்த வாய்ப்பு என்ன பண்ணிடலாம், நீங்க டக்குனு கையை பிடிச்சி உள்ள எடுத்துடலாம். ஓகேவா? மிஸ் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? கொஞ்சம் இல்ல, ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப லேட்டா கிடைக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும்? அந்த வாய்ப்பு வரும்போது தயாரா இருக்கணும். தயாரா இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு என்ன பண்ணிடலாம், கையகப்படுத்தலாம். ரைட்டு. ரெண்டாவது வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வீட்டு வளர்ந்து வயசுக்கு வந்தாங்க, வளர்ந்து என்னங்கிற மாதிரி ஆயிடும். மூணாவது வாய்ப்பை நம்ம யாராலும் என்ன பண்ண முடியாது, தேடி வராது. அந்த மூணாவது வாய்ப்பை என்ன பண்ணணும்ன்றாங்க, உருவாக்கணும்ன்றாங்க. உங்களை ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. சரிங்களா? ஜெனரலாவே பழைய வீடுகள்ல 2 கதவுகள் இருக்கும். ஒன்னு ஃப்ரண்ட், இன்னொன்னு என்ன, பேக். ஓகேங்களா? ஜன்னலே இல்ல அந்த வீட்டுல, 2 கதவு தான் இருக்கு. ஒன்னு ஃப்ரண்ட் டோர், இன்னொன்னு என்னங்க, பேக் டோர். 2 கதவையும் மூடிட்டாங்க. இப்ப எப்படி நீங்க வெளில வருவீங்க? கதவு வழியா வெளியில வர முடியாது. ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கி நிறைய பழக்கம் இருக்கும் போல. ஓட்டை பிரிச்சு என்ன ஆயிடணும், வெளியில வந்துடணும். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டியை நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, உருவாக்க வேண்டியது இருக்குன்றாங்க. அதுதான் தேர்ட் டோர்னு சொல்றாங்க. நம்மள பெரும்பாலான ஆட்கள் இந்த தேர்ட் டோருக்கு தான் பழக்கப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரண குடும்பத்துல இருந்து என்ன பண்ணிருப்போம், வந்திருப்போம். முதல் வாய்ப்பாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ரெண்டாவது வாய்ப்பு வந்தோட குடிச்சிருப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லா வாய்ப்பையும் தவற விட்டுட்டு இந்த கடைசியில ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது கடைசி பெட்டியில ஏறி குதிச்சு ஏற ஹீரோ மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்போம், கடைசி பெட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த பெட்டிக்கான அந்த வாய்ப்பை நம்மளால என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும்ன்ற. நான் எப்பொழுதுமே எதை நம்புறேன் அப்படின்னா, யார் ஒருவர் தான் சொன்ன நேரத்தை சரியான முறையில ஃபாலோ பண்றாரோ அவர்கிட்ட தன்னால வெற்றி வந்துடும் நான் நம்புறேன். இதை நான் நம்பல, அதை தாண்டி அதை நான் பிராக்டிஸ் பண்றேன். ஏன்னா நான் இத்தனை மணிக்கு வரேன்னு நீங்க சொன்ன வார்த்தையில நீங்க தவறிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்க மேல நம்பிக்கைங்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா வரவே வர. நம்ம என்ன வேணாலும் மேனேஜ் பண்ணிடலாம், ஒரு டைம் நம்மளால என்ன பண்ண முடியாது, மேனேஜ் பண்ணவே முடியாது. லேனா தமிழ் மாணன் அப்படின்றவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழகத்தினுடைய ஒரு பதிப்பாளர்கள் ஒருத்தர், அவரோட அப்பாவும் பதிப்பாளராக இருந்தாரு. அவர் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய உலகத்தினுடைய டாப் செல்லிங் பேப்பர், நியூஸ் பேப்பரோட எடிட்டரை பார்க்க போறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவில் என்னன்னா மிஞ்சி போனா 2 ஃப்ளோர் தான் இருக்கும். அங்க போறாரு 30 ஃப்ளோர் இருக்கு. 30 ஃப்ளோர்ல எங்க போய் இறங்கணும்னு அவருக்கு தெரியல. அதனால ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க. 1 வருஷம் அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி இவர் போய் இறங்குறாரு. அவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட் 2 நிமிஷம் இவர் என்ன பண்ணிடுறாரு, மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ணோன்னா இவர் போய் பார்க்கும்போது அந்த எடிட்டர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, அடுத்த வருஷம் இன்னொரு அப்பாயின்மெண்ட் தரேன், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, முடிச்சிடறாரு. அவருக்கு என்ன லாஸ், அவர் லேட் பண்ணது எவ்வளவுதான், 2 நிமிஷம் தான். ஆனா அவர் லாஸ் பண்ணது என்னங்க, 1 இயர் அப் அண்ட் டவுன் ஃபிளைட். அதுக்காக அவர் செலவழித்த நேரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா நாம என்னைக்காவது எங்கேயாவது லேட்டா போவோம்? தப்பு அவரோட இல்ல. அவர் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிருந்தாருன்னா இந்த லிப்ட் குழப்பம் இருந்தா கூட என்ன பண்ணிருக்க முடியும், அவரால் தீர்த்திருக்க முடியுன்றாங்க. சோ நேரத்தை கை கொள்வோம்.